இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க. இல்ல நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைனா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நான் பாவாடை கிடையாது, நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னுவாங்க. நான் சங்கியும் கிடையாது. ஸோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க அரசியல் பண்ணுங்க, போங்க அரசியலை பாருங்க. சினிமாவில் எதுக்கு வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? அதுக்கு அவங்க அக்கௌண்ட்ல பேடிஎம்ல காசு கிரெடிட் ஆகுது. போங்க போய் அரசியல்வாதிக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கோங்க, படத்தெல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க. அதே மாதிரிதான் ரசிகர்கள், இந்த ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க. எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்க சொல்லலாம், எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்கு. பட் இவங்க படம் வந்தா அவங்க அடிக்கணும், அவங்க படம் வந்தா இவங்க அடிக்கணும், இவன் இந்த கருத்து சொன்னதுனால இவன் படத்தை அடிக்கணும்ன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்க, சூப்பர். ஆனா டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வந்து பாவாடையும் கிடையாது, பேண்ட் சட்டையும் கிடையாது, சங்கியும் கிடையாது, ஊப்பையும் கிடையாது, அண்ட் இவர் ஃபேன் கிடையாது, அவர் ஃபேன்